கண்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது செய்தியாளர்கள் ஆசா அமீத் அவர்களும் நிக்கோலஸ் அவர்களும் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் பிரசாத் நீலமலை ராஜா போன்றவர்கள் சிறப்பு செய்தியை நீலகிரி மாவட்டம் முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சியை வழங்கியிருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஆண்டுதோறும் மே மாதம் உலக புகழ்பெற்ற மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து ரசித்து செல்லுகின்ற நிகழ்ச்சி. முதலில் கோத்தகிரி காய்கறி கண்காட்சி 3ஆம் தேதியும் கூடலூரில் 9ஆம் தேதி வாசன திராவிய கண்காட்சியும் நடைபெற்றது. இதை போல ரோஜா கண்காட்சியும் நடைபெற்றது. 15ஆம் தேதி ஊட்டியில் 27வது மலர் கண்காட்சி நடைபெறவிருக்கிறது. இந்த மலர் கண்காட்சியை தொடங்கி வைப்பதற்காக நேற்றைய முன்தினம் 2 நாட்களுக்கு முன்பாகவே தமிழகத்தினுடைய முதல்வர், இந்திய திருநாட்டில் சிறப்பான முதல்வர், நம்பர் 1 முதல்வர் என்று போற்றப்படுகின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லுகின்ற மகத்தான தலைவர் தளபதி அவர்கள் வருகை தந்தார்கள். வருகை தந்து பல்வேறு இடங்களுக்கு சென்று பார்த்து அவர் நேற்றைய தினம் உதகை இருந்து மஷ்டகுடி வழியாக தெப்பக்காடு முதுமலை வன சரணாலயத்திற்கு வருகை தந்தார். வருகை தருகின்ற சாலை முழுவதும் மக்கள் அலைகடல் என திரண்டு இருந்து நமது முதல்வர், நமது தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி வருகிறார் என்று அந்த தளபதிக்கு சிறப்பான வரவேற்பை கொடுத்தார்கள். வருகின்ற வழி நெடுகிலும் மக்கள் நின்று மலர் கொத்துக்களை கொடுத்து மழலை செல்வங்களோடு வரவேற்ற காட்சிகளை பார்த்து கொண்டே வருகிறோம். இதில் மாவனலா என்ற பகுதி, இந்த மாவனலா பகுதியிலே சிறுவர்கள், சிறுமிகள், பள்ளிக்கூட மாணவ மாணவிகள், ஆதிவாசி இன மக்கள், தொழிலாளர்கள் என்று பலரும் கூட்டமாக நின்றிருந்த காட்சியை பார்த்த நமது முதல்வர், தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் உடனடியாக தன்னுடைய வாகனத்திலே இருந்து இறங்குகிறார். இறங்கி வந்து மலர்கொத்துகளை மலர்ந்த முகத்தோடு, சிரித்த முகத்தோடு, புன்னகை பூத்து அதனை வாங்கி இருக்கின்ற குழந்தைகளுக்கு தன் கரத்தை நீட்டி அவர்கள் கரத்தை பிடித்து மகிழ்ச்சியோடு தடவி கொடுத்து கன்னங்களை தொட்டு முத்தமாரி பொழிந்து அவர்களோடு சிரித்து மகிழ்ந்து பேசிய காட்சியையும் நமது ஒளிப்பதிவாளர் திரு நீலமலை ராஜா அவர்களும் நமது ஒளிப்பதிவாளர் செய்தியாளர் திரு பிரசாத் அவர்களும் படம் பிடித்திருக்கிறார்கள்.
குழந்தைங்களை அப்படியே தள்ளி 50 வீடு கிடைச்சிருக்கு. ಬೆಳೆಯಕ 100 ದಿವಸ ಕೆಲಸಕ್ಕೆ ಕೇಳ್ರಿ 100 ನಾள் ವ್ಯಾಲೆ ಅಂತ ಕೇಳು ಸುಮ್ಗಿರಿ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ சரிங்க சரிங்க எல்லாரும் மகளிர் சுய உதவி மூலமா கொடுத்த கடை தானே அவங்க தான் இவங்க சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க கொஞ்சம் முன்னாடி அவங்க தான் நன்றி நன்றி அவர்களோடு உரையாடி 100 நாள் வேலை திட்டத்தை பற்றியும் வேலை வாய்ப்புகளை பற்றியும் இன்னும் அவருடைய நிலைமைகளை பற்றியும் சிரித்த முகத்தோடு பேசி விடைபெற்று செல்லுகிறார். மக்கள் மகிழ்ச்சியோடு அவரை வழி அனுப்புகிறார்கள். அங்கிருந்து மஸ்னகுடி பஜார் பகுதியிலே மக்கள் வெள்ளமென திரண்டு அவருக்கு சிறப்பான வரவேற்பை கொடுக்கும் காட்சியையும் தெப்பக்காடு சென்று அந்த தெப்பக்காடு பகுதியிலே இருக்கின்ற யானைகள் சரணாலயத்திலே சென்று அங்கு யானைகளோடு கரும்பை கொடுத்து மகிழ்ச்சியோடு அதனை ரசித்து அங்கேயும் இருந்து அங்கே பல்வேறு காட்சிகளை பார்த்து ரசித்தார் என்று நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களும் நிக்கோலஸ் அவர்களும் செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்களும் நமது ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்களும் இதனை படம் பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஏய் லோகோ டேய் என்னி சேது புறா மார்க் பண்றீங்க நம்ம சரி பக்கத்துல பார்த்தாச்சு உங்க தொல்லையெல்லாம் வேற இடத்தா நாங்கள் கீழே போய் நல்லா அழகா நிறுத்தி லேடிஸை கொஞ்சம் செட் பண்ணி நிறுத்தி வணக்கம் தலைவரே அப்படின்னா வணக்கம் வணக்கம்ப்பா வணக்கம் தளபதி வணக்கம் வணக்கம்ப்பா பங்கு ஓய் எடு ஓய் நான் உள்ள தளபதியெல்லாம் எடுத்துட்டேன் எடு நம்மள எடு அண்ணா எடுத்து தருங்கண்ணா எல்லாரும் எல்லாரும்
கை கொடுத்தாச்சு. எக்ஸ்பிரஸ் வண்டிக்கு முன்னாடி கை கொடுக்கணும். கை கொடு. இப்போ பிடிச்சி தள்ளி போடுவாங்க. 2 டைம் தள்ளி போடுவாங்க. அக்கா அக்கா ஒரே நிமிஷம் ப்ளீஸ் ஒரு நிமிஷம்.
மாண்புமிகு நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர், மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர், அரசு இந்த நிகழ்ச்சியில் நீலமலை நெப்போலியன் என்று வர்ணிக்கப்படுகின்ற நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ. ராசா அவர்களும் தமிழக அரசு தலைமை கொறடா முன்னாள் அமைச்சர் கடமை வீரர் க. ராமச்சந்திரன் அவர்களும் இன்னும் மாவட்டம், ஒன்றிய, நகர பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து பகுதியைச் சேர்ந்தவர்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டு தமிழக முதல்வரோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து மகிழ்ந்தார்கள் என்று நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களும் நிக்கோலஸ் அவர்களும் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தகவலை தந்திருக்கிறார்கள் என்று தெரிவித்து, இதுபோன்ற நிகழ்ச்சியை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, உடனுக்குடன் பார்க்க உங்கள் நீலமலை யூடியூப் பகுதியிலே இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன, எப்போது வேண்டுமையானாலும்
இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, இந்த செய்திகளை எல்லாம் பார்த்து செய்திகள் சிறப்பாக வழங்கப்பட்டிருக்கிறதா, தமிழக முதல்வர் நீலகிரி மாவட்டத்திலே சுற்றுப்பயணம் செய்து மாவரலா வந்தது, தெப்பக்காடு வந்தது போன்ற பகுதிகளை சிறப்பாக படம் பிடித்திருக்கிறார்களா, சிறப்பாக செய்தியை வழங்கியிருக்கிறார்களா என்ற கருத்தை யூடியூப் பகுதியிலே கருத்து பதிவிடும் இடத்தில் பதிவிடுங்கள் என்று உங்களை பண்போடு கேட்டு, நகர்வள பகுதியில் நமது செய்தியாளர் வெளிப்பதிவாளரோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்